ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ். இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படிக்கு தாங்க போக போகிறோம். சரியாக இப்போ வந்து ஒரு 6:30 மணி போல் ஆக போகுதுங்க. ஆலங்கயத்தில் நிற்கிறோம். எல்லாருக்குமே காலை வணக்கம். நம்ம சேனலில் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செம்ம குளிருங்க வரும்போதும். ஸோ அப்படியே ஆலங்கயத்தில் வந்து டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ இப்போ தாங்க கொஞ்சம் அப்படியே வெடிஞ்சிருக்குது. முன்னெல்லாம் வந்து அப்படியே இருந்தது. டீ கடையில் டீ சாப்பிட்டாச்சு. என்ன இங்கே ஒரு 18 கிலோமீட்ரு, ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ மாடுங்களாம் இப்போ தான் வரும். மாஸ்டர், இந்த மாஸ்டர் அடிக்கடி கடைக்கு வரமாட்டேங்கிறாரு. என்னப்பா அடிக்கடி கடைக்கு வரமாட்டேங்கிறா? என்ன அடிக்கடி கடைக்கு வரமாட்டேன்ற? நீ கடைக்கு அடிக்கடி வரமாட்டேங்கிறியான்ற? நான் தான். சரி 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 சரி, வர வாணிபடி போயிட்டு குடிச்சிட்டேன். சரி, அப்படியே நம்ம வண்டி இங்கே நிற்கிது. அப்படியே கிளம்புவோங்க. க்ளவுஸு போட்டுட்டு கூட சரியான குளிருங்க. கையெல்லாம் அப்படியே விரைச்சி போச்சு. ஸோ அந்தளவுக்கு சரியான பனி தான். க்ளவுஸு போட்டு கூட இது வந்து குளிருக்கு தாங்கலையா இந்த க்ளவுஸு. வேறு தாங்க வாங்கணும். இது நம்பூரில் லோக்கலில் வாங்கினா ஆனால் 350 ரூபா என்னவா. இது வெயில் காலத்துக்கு ஓகே தான், ஆனால் குளிர் வந்துட்டு தாங்கலைங்க. அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, ஜில்லுன்னு ஆயிப்புது. ஓகே, கிளம்புவோம். இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டருங்க வாணியம்படி போயிடலாம். இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வரும்போது சுத்தமாக அப்படியே வெடியில் பனி, ஓவர் பனி, வேறு லெவலில் பனி. கையெல்லாம் விரைச்சி போச்சு. அப்பா காலையில் டைமில் வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஜனவரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஜனவரி பிப்ரவரிக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, காலையில் போக வேண்டிய பனி நம்மளுது. காலையில் கிளம்பி தான் ஆகணும். கிருஷ்ணகிரியெல்லாம் போனோன்னா 4 மணிக்கே கிளம்புனா தாங்க போக முடியுது, இல்லைன்னா லேட் ஆகிடும். நேற்று கிருஷ்ணகிரி போயிட்டு இன்றைக்கி வாணியம்படி. ஓகே, சந்தையில் சந்திப்போம். ஏன்னா இது வாணியம்படி நெருங்க பனி அப்படி இருக்குது. அம்மாடி சரியான பனியும். கையெல்லாம் விரைச்சி போகுதுங்க. நேற்று கூட இந்த மாதிரி இல்லைங்க, இன்றைக்கி தான் சரியான பனியாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் இன்னும் அதுக்கு மேலே இருக்குது. அப்படியே சில்லுன்னு இருக்குது.
காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நவம்பர் டிசம்பர்லலாம் காஷ்மீரில் செம்மையாக இருக்கும். அந்த டைம்லலாம் நம்ம டியூட்டி பார்த்துருக்கோம். இந்த ஸ்னோ வந்து நிறையா விழும் இந்த டைம்லலாம். ஸோ நமக்கு அந்த ஃபீலிங் வருதுங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே பனியே அந்த அளவுக்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே பனி கட்டி விழும், இங்கே லைட்டாக பனி தான். ஸோ அதுவே இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. அப்பா காற்று தாங்க ஜில்லுன்னு அடிக்குது. காற்று அடிக்கிறதுனால தாங்க குளிர் ஜாஸ்தியாக. வரவங்க கூட கொஞ்சம் கஷ்டம்தாங்க. சந்தைக்கு வரவங்க கூட கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. ஹெவி குளிராக இருக்குது. முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்கு. கண்டுக்குட்டிங்களை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அப்பா டூலர்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் கண்ணுக்குட்டி. அவன் மாதிரி பார்க்குறதுக்கு. அதான் கிட்ட வந்தாச்சு. ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நேதாஜி போயிட்டுருக்கோம். நேதாஜி வாணியம்படி நேதாஜி நகர். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம எப்பயுமே சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் டைமில் தான் முக்கால்வாசி நம்ம காலையில் தான் ஜெர்னிங்கே நம்மளுது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குதுங்க. சாதாரணமெல்லாம் வர முடியாதுங்க, கஷ்டப்படணும். ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய செலவு பண்ணியாச்சு, நிறைய சுற்றியாச்சு. சப்ஸ்கிரைபு கம்மியாக தாங்க இருக்குது. நான் உழைச்சதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க. யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே. வாணியம்படி ஹைவே வந்தாச்சு. இன்னும் ஜஸ்ட்டில் தான் நம்ம மார்க்கெட்டு. வண்டி போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு நேராக சந்தைக்குள்ளே போவோம். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சந்தை வாடகை வர்றது இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படி பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். இது ஒரு சில பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து கமாண்டில் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ரேட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரேட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறவங்ககிட்ட கேட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன். இது காலையில் டைமில் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாகிடுதுங்க. வீடியோ எடுக்கவே தோண மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் சில பேரெல்லாம் பார்த்து தான் பேச வேண்டியது இருக்குது. ஆனால் குந்தாரப்பள்ளியெல்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லைங்க. இங்கெல்லாம் வந்து நல்லாவே பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க. குந்தாரப்பள்ளியெலாம் கிருஷ்ணகிரிலலாம் எல்லாருமே நல்லா பேசுவாங்க. இல்லை யாரும் எதுவுமே சொல்கிறதில்ல. ரேட் கேட்டாலும் கரெக்டாக சொல்கிறாங்க, மூஞ்சியெல்லாம் காமிக்கிறதில்ல. ஸோ நாம் என்னங்க நம்மளாக சொல்கிறோம், நம்ம சொல்கிற ரேட்டு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதே ரேட்டுக்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல, வியாபாரம் பேசி தான் வாங்க போகிறோம். ஸோ
ஒரு அப்படி இருக்கும்போது எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் வீடியோ எடுத்து லட்சமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற ஐயோ அது நினச்சதாங்க பெஜாராக இருக்குது. மாதம் 10,000 சம்பாதிக்கிறதுக்கு பெரும் பாடாக இருக்குதுங்க. யூடியூப் வச்சுன்னுக்கிறவங்களுக்கு தெரியும், வியூஸு போனால் மட்டும்தான் வந்து இதில் இருந்து ஏர்ன் பண்ண முடியும். சும்மாலாம் நினச்சா அப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாலாம் ஏர்ன் பண்ண முடியாது. சந்தை வந்தாச்சு. ஸோ வண்டி அந்த ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சேஃபாக ஒரு ஓரமாக விட்டுலாம். ஏன்னா மாடுங்கள்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க, வண்டி கிண்டி டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. ஓகே கைஸ், உள்ளே போயிட்டு பார்க்கலாம். காலையில் பாரு அவர் லோடு ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்திருக்காங்க நாட்டு காளைகள். காலையில் பார்த்தீங்களா நாட்டு காளைங்க செம்மையாக இருக்குது. வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பாருங்கள் நாட்டு மாடுங்க வர வர எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்குதுங்க. எல்லாம் வந்து நம்ம ஜவ்வாது மலை மாடுங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. காலையில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் இது நாட்டு மாடுங்க தான். அதுதான் 19 கேட்குறாங்க. இது ஜவ்வாது மலை மாடு சூப்பர். ஜெர்சி மாடுங்க தாங்க ஜாஸ்தியாக வந்துருக்குது. பாருங்க. குளிர்தா? இன்னும் மூடிட்டே இருக்கீங்க? இன்னும் குளிர்தா? சரி. இதுவும் பாருங்க, இதுவும் நம்ம ஜவ்வாது மலை மாடுங்க தாங்க. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க, வேறு லெவலில் சூப்பர். இந்த மாதிரி ரேர் கலர் எல்லாம் எல்லாமே நம்ம மலை மாடுங்க தான் ஃபுல்லாக. ஒடுக்கத்தூர் இந்த மாதிரி ஜவ்வாது மலை இங்கேருந்து நிறைய வரும். கண்ணுக்குட்டிங்க இதெல்லாம் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க வரும். சின்ன இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது மலை மாடுங்க தான் ஃபுல்லாக. வணக்கம் எம்பல் தான் ஃபுல்லாக. சரி. வணக்கம். இங்கே பாருங்கள் ப்ரீடு காலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எல்லோரும் இதெல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுகள் தான். நல்ல அருமையான கன்றுகள். என்ன ப்ரோ ரெண்டா? சரி. கிடாரி கன்றுகளே 2 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன ப்ரோ சொல்லிடுறீங்க? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 2. அதுவும் கிடாரி தானா? சரி. இந்த ஜோடி வந்து 35 ரூபா சொல்லியிருக்காங்க. வாணிமடி சந்தை. சூப்பருங்க அருமை. அந்த பக்கம் பாருங்க, இங்கே ஒரு கன்று வந்து இருக்கும் பாருங்க. இதுவும் வந்து நல்லா வளர்ப்பு கன்றுங்க, நல்லா ஜம்மான இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. செம்ம நல்லா சூப்பராக இருக்குது கலரு. இதுவும் கிடாரி குட்டி தாங்க, வளர்ப்பு குட்டிங்க. இதெல்லாம் எப்படின்னா போகுது ஜோடி? என்ன சொல்லிக்கிறேன், என்ன கேட்கல ஒன்றும் கேட்கல. எவ்வளோ சொன்னீங்க? 30,000 சொல்கிறேன். எவனுங்க வாய் தந்து கேட்கல. எல்லாம் ஜெர்சி மாடுங்க தான் ஜாஸ்தி. வியாபாரம் இல்லை. அதான் சுத்தமாக வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 30,000 தான் சொல்கிறாங்களா இந்த ஜோடி.
அதுவே கேட்கறதா அதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், மாட்டு வியாபாரமே இல்லை. சரி 30,000 மாட்டு வியாபாரம் இன்னும் மோசமாக. அதான் மாடுங்களாம் அப்படியே நிற்கிது. அப்படியே நிற்கிது வியாபாரம். நல்லா கண்ணு குட்டி பாருங்க. சூப்பர். முடிஞ்சா சமீது முடியலையா? ஓஹோ, சரி 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 சரி. நல்லா கண்ணுக்குட்டியோட இருக்குதுங்க. இன்னும் வியாபாரம் முடியல. சந்தைக்கு வந்துருக்குது. அங்கே பிடிச்சி நிற்க முடியல, நிற்க மாட்டேங்குதான். ஸோ அதனால் வந்து கண்ணுக்குட்டியோட வந்து கட்டிட்டு இருக்காரு. எந்த ஒரு கண்ணு அது? எந்த? அதான் இவரு கட்ட வாங்கி பண்ணி அதுவா? இங்கிருந்து தான் வாங்கி போனாரு. நான் எல்லாம் வாங்கி போனாரு. இவரு அது பூபஜான கட்ட வாங்கி பண்ணல அதுவா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி சரி. நிற்க முடியல. காலம் மேரிக்கிறதுக்கே நான் என்ன எடுத்து கட்டிட்டேன். வந்துடுறாங்க. இது அவர் தான். அவரு தானா? நிறைய பேர் கேட்டாங்களே போன வாரம் போட்டே இதை கேட்டுட்டு வந்து சொன்னாங்க. போன வாரம் வந்துருந்தது தாங்க இது. காலம் மேரிச்சுனே கிடக்குறேன். இருக்கிறேன் எப்படியாவது. ஆமாம், சரியான ஹைட்டுங்க அது. நல்லா இருக்கு. சீமகராசு காளைங்க எப்படி இது பற்றிங்களோ அந்த பக்கம் நிற்கிதுங்க. சீமகராசு சீமகராசு ஆனிமலை கூட பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் சீம மாடாக ஆகிப்போச்சு. நாட்டு மாடே குறைஞ்சினே வருது. நாட்டு மாடுன்றது அவர் பூபஜனா ஒரு 2 காளைகளை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஜோடி. திருப்ப எத்தனை மணிக்கு வந்தீங்க நேற்று? ஓய் ஓய் கொம்பு பத்தி எப்படிக்குது? எந்த ஊர் மாடு இது? கொம்பு பத்தி எப்படிக்குதா? சரியான கொம்புங்க. ரெண்டு செட்டா இறங்கினோம்னா வியாபாரம். நான் அவ்வளோதான் பிடிச்சிக்கிறீங்களா? சரி சார், நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்க ஃபோன் பண்ண நான் காசு ஃபோன் பண்ணுறேன். இது இப்போ ஒரு 12 மணி ஆகும். பாய போதுங்க, முட்டை போதுங்க. அது அருமை அருமை அருமை. நல்லா இருக்குங்க. காளை கன்று தான். நான் மேற்கத்திய கன்று நினைக்கிறேன். மயிலல சூப்பர் சூப்பர். எல்லாம் ஒரு 20 ரூபா போயிருக்குங்க. ரெண்டு காளைகள் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி சேல் ஆனதுங்க. நம்ம வர்றதுக்குள்ளவே வந்து சேல் ஆயிடுச்சு. காளைங்களா எப்படி இருக்கு பாருங்க. பெரிய காளைங்க. நம்மள் தானா? என்ன? ஆஹா, வாங்கிட்டாங்களா? எவ்வளோ முடிச்சு? 60. 60 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கான் அது. ஏய் சரியான சுறுசுறுப்பாக இருக்குது. இல்லை இதெல்லாம் நம்ம நாட்டு கொம்புலே கட்டி வச்சிருக்காங்க. உரின்னு வந்துச்சுன்னு வச்சு அவ்வளோதான். ஏய் சூப்பராக எப்படி இது பார்த்தீங்களா? பார்வையை பார்த்தீங்களா எப்படி இருக்க? வேற லெவலில் இருக்குது. இதுக்கு தலையை ஆட்டிகிட்டே இருக்கு. இந்த பக்கம் எல்லாம் மாடுகள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சேலாக இருந்துங்க. இங்கே ஒரு கசரை ஒன்று இருக்குது பாரு. ஹை பாருங்க, சரியான பார்வை. எப்படி வண்டியை விட்டே இறக்குறீங்க அது? ஏய்
பார்த்தீங்களா எப்படி பார்க்குது. பார்வை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நல்ல ஜோடிங்க, ஒரு ஜோடி சூப்பர் ஜோடி, நல்ல அருமையான ஜோடி. செவலை நல்லா அருமையாக இருக்கு. இந்த ஒரு ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறது. நல்ல தரமான ஏற்காலைகள். நான் சொன்னதெல்லாம் பாருங்க. ரொம்ப நேரமா ஒன்னாயிரம் முன்ன பெண்ணா ஒரு மணி நேரம் கேட்கறான். நான் எனக்கு தெரியல கொடுக்க ஒரு மணி நேரம் நான் கேட்டுக்கிறேன். அங்கே போய் 75 கேட்டாங்க. 75 வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது மாடு வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா அருமையான மாடுங்க. 75 கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் அவ்வளோதாங்க, 1000-2000 தாங்க வியாபாரமே நிற்கிது. மாடு நல்லா சுத்தமான மாடுங்க, நல்ல பெரிய மாடுங்க, ஏர் மாடுங்க, உழவு மாடு, நல்லா ஜம்மான்னு இருக்குது. எழுபத்தஞ்சு கேட்டாங்கல்ல கொடுக்கல. நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. இந்த மாடெல்லாம் எத்தனை போய் வெட்டினா என்னத்துக்கு ஆகுது? நம்ம ஜவாத் மூலம் மாடுங்க. கொம்பு பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக நல்லா பெரிய கொம்புங்க, வேற லெவலில் கொம்பெல்லாம் அருமையான மாடுங்க. இதெல்லாம் நல்லா வயசான மாடுங்க, எங்கே போகுதுன்னே தெரியாது. சரி 75,000 கேட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நான் கேட்டாங்க லாஸ்ட்டாக? கொடுக்கல. எவ்வளோ சொல்கிறாரு அவரு? 80,000 சொல்கிறாருங்களாங்க. அது அவ்வளோதான், ஒரு 77 இந்த மாதிரி ரேஞ்சில் முடிஞ்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க ரேட்டு. செம்ம மாடுங்க, வேற லெவலில் மாடுங்க. 80,000 சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒர்த்து தாங்க 80,000. நான்